ஓம் பிர்லாவிற்கு ஒரு செய்தி வருகிறது, நாடாளுமன்றத்திற்குள்ளேயே பிரதமரை கேரோ முற்றுகையிட வேண்டும் என்று. பிரதமருடைய இருக்கைக்கு கிட்டக்க யாருக்குமே போறதுக்கு முடியாதுங்க, அவ்வளவு ப்ரொடெக்ஷன் உள்ளது. நாடாளுமன்றத்து உள்ள போலீஸ் போக முடியாது. ஆனால் இந்த எம்பிக்கள் போய் ஏன் நின்றார்கள்? யார் கேட்கிறத? பிரதமரை கொலை செய்ய செய்தி செய்தார்களா, அல்லது பிரதமரை சுற்றி ஏன் வளைத்தார்கள்? இதையெல்லாம் கேட்பதற்காகத்தான் ஓம் பிர்லா ஒரு விசாரணை அமைச்சார், ஒரு குழு. அதற்குள்ளே அவருக்கு கிடைத்த சம்பவம் செய்தி என்ன என்று கேட்டால், சில பாஜக எம்பிக்கள் மனோஜ் திவாரி, அருணுராக் தாக்கூர், அஸ்வினி வைஷ்ணவ் போன்ற எம்பிக்கள் அமித்ஷாவிடம் சொன்னதை ஓம் பிர்லாவிடம் சொன்ன போயிருக்கிறாங்க. ஓம் பிர்லாவுடைய ரூம்ல அமித்ஷா 15 நிமிடம் இருந்தார். அப்பொழுது நாடாளுமன்றத்தில் உள்ளேயே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் உலக பிரச்சனையாக்கி உலகத்திலேயே பெண் எம்பிக்களை பிரதமரை தாக்கினார் என்ற செய்தியை உருவாக்க வேண்டும் என்று தான் ஜோதிமணி போன்ற எம்பிக்கள் மற்ற பெண்மணி எம்பிக்கள் மூலமாக சதி திட்டம் தீட்டியதாக மத்திய உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் இருப்பதாகத்தான் அமித்ஷா அவர்கள் ஓம் பிர்லாவிடம் சொல்லவே, ஓம் பிர்லா பிரதமர் நரேந்திர மோடியை 4:45 கூப்பிட்டு தொலைபேசியில் தயவு செய்து லோக்சபாவிற்கு வராதீர்கள் என்று சொன்னார். அதை ஓம் பிர்லாவே நாடாளுமன்ற அவையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். நான் தான் சொன்னேன் டோன்ட் கம் என்று.